ஸோ கைஸ் இந்த கமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாகராஜன் RN4R. ஸோ சரியான கமெண்ட். பிரச்சனைகள் அதிகமானால் செத்து தொலைங்கள், மறுபிறவையிலாவது ஈசன் தெளிவை தருவான். ஆனால் ஈசனையும் உண்மையையும் வணங்க வேண்டிய கரங்களால் குட்டிச்சாத்தானை வணங்கி மீள முடியாது. இருள் நகரத்துக்குள் செல்ல வேண்டும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SN Vibes. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெருங்கொட்டுக்கர விஷ்ணுமாய டெம்பிள் vlog போட்டிருந்தோம். ஸோ அந்த vlogல எக்கச்சக்கமான கமெண்ட், எப்படி போகணும், ஸோ எவ்வளவு பே பண்ணணும், ஸோ இந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லானதா, எங்க இருக்கு, என்ன ஏது, நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் போயிருச்சு. ரொம்ப நன்றி கைஸ். ஸோ இந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலனா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோ பார்க்காம பெருங்கோட்டுக்கரா விஷ்ணுமாய் டெம்பிளுக்கு வந்து போகாதீங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போனா போதும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னா ஃப்ராடு பசங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, ஆனால் வந்து அவங்க ஃப்ராடாக இல்லைனாலும் தெரியல, நீங்கள் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே ஒரு கமெண்ட், இந்த லோகநாதன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, பரிகர பூஜைக்கு டேரக்டாக பே பண்ண முடியுமா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளைவும் கொடுத்துருப்பேன். ஸோ பே பண்ணலாம், ஆனால் என்னோட சஜஷன் என்னன்னா, எந்த வித பூஜைக்கெல்லாம் பே பண்ணி தான் கடவுள் வந்து கிரேஸ் பண்ணுவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் போங்க, போய் எல்லா கடவுளையும் பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ன வேணுமோ அந்த கடவுள்கிட்ட கேளுங்க. அவர் அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. ஸோ நீங்கள் பே பண்ணி தான் அந்த வரத்தை வாங்கணும்னு இல்லை, அவருக்கு ஆல்ரெடி லைஃப் இஸ் ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் கைஸ். ஸோ கடவுளுக்கு படைச்சவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது. இந்த காசு கொடுத்தா தான் அவர் தருவாருன்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்னோட சஜஷன், எதுவுமே பே பண்ண ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேணாம். ஸோ டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வாங்க. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர், ஐ பேட் 10 days பேக், பூஜா டிட், தே டோல்ட் மீ டு கம் அண்ட் கலெக்ட் ரக்ஷை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவங்க எதாவது ஃப்ராடுத்தனா எதாவது பண்ணாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பிளாக் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ பூஜைக்கு அது என்னது NPNKK அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ், பூஜைக்கு அமௌண்ட் ஹவு மச், ஹூ ஆல் ஆர் சீட், என்னது ஹூ ஆர் ஆல் சீட் ஆல் டெல் இன் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன், பூஜைக்கு இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த உலகத்தில் நம்மளால கணிக்கவே முடியாது, ஏன்னா நம்ம கடவுள் இல்லை. ஸோ அதனால மேக்சிமம் பே பண்ணாமல் போங்க, மேக்ஸிமம் போய் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ண பாருங்க. இந்த பெருங்கோட்டுக்கர விஷ்ணுமாய டெம்பிள் நான் சொல்லலை, எந்த கோயிலுக்கு போனாலும் பே பண்ணாமல் வாங்க. ஸோ அந்த NPNKK அவங்கள தான் திருப்பி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஹவு மச் தே கலெக்ட் ஆர் லூட் ஸ்நாச் மணி ஃப்ரம் நியூ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியல கைஸ், நான் அங்கே போனேன், நான் வந்து காசு எதுவுமே கொடுக்கல, நான் போனேன், நீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, செம வைபாக இருந்துச்சு பெருங்கோட்டுக்கர விஷ்ணுமாய டெம்பிள். ஸோ போனேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ ஓம் நமோ நாராயணா. ஓகே. ஸோ மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, என்னன்னா டெம்பிள் நியர் ஃப்ரெஷ் அப் ரூம் அவைலபிளா இருக்கா சார் கேட்டிருக்காரு, அண்ட் பிரேக்கப் ரெஸ்டாரண்ட் அவைலபிளா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே பக்கத்தில் ரூம்ஸ் இருக்கு, அவைலபிளாக தான் இருக்கு, நல்ல ஹோட்டலும் பக்கத்துலேயே இருக்கு, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன், எஸ் ப்ரோ அவைலபிள்னு கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஐ ஹவ் பேட் 10,041. They told did 10 days puja for my husband, asked to come directly to get raksha. Now seeing the above comments, I get scared to go to the temple. Is that Durshakti temple? If I go in person, will they fear me asking more money அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு பே பண்ணீங்கன்னு எனக்கு தெரில, இந்த அது ஒரு 10,000 ரூபா பே பண்ணியிருக்காங்க, 10,000 10,000 rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேர்லி வர சொல்லியிருக்காங்க அந்த குருதட்சை வாங்குறதுக்கு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லலாம், அவங்க இங்கே யார் ஆல்ரெடி இந்த கோயிலில் வந்து ஒரு கேஸ் மாட்டி இருந்துச்சு, ஒரு கேஸில் மாட்டியிருந்தாங்க ஒரு 6 months பிஃபோர். ஸோ
அதை நான் சொல்கிறேன், நீங்கள் மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு வீடியோ கவரேஜ் எடுங்க, ஒரு மாதிரி vlog எடுக்கிற மாதிரி வீடியோ கவரேஜ் எடுங்க. ஏதாவது திருப்பி எதை கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ₹1 கூட கொடுக்க வேணாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க திருப்பி நான் சொல்கிறேன், மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஐ மீன் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பாருங்க, அந்த பூஜைக்கோ அந்த மற்ற இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்க வேணாம் தான் என்னோட சஜஷன். ஓகே ஃபைன். ஸோ டெம்பிள் நியர் ஃப்ரெஷ்அப் ரூம் படிச்சாச்சு. ஸோ பாலகேசவன், திருச்சூர் டு பெருங்கோட்டுக்கிற பஸ் ரூட் டு ரீச். ஸோ திருச்சூர் டு பெருங்கோட்டுக்கரை டேரக்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் திருச்சூர் ஒன்ஸ் பஸ் ஸ்டாப் ரீச் ஆனீங்க, பக்கத்தில் கேட்டிங்கன்னா பெருங்கோட்டுக்கரை எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பஸ்ஸு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறுங்க. ஸோ பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் விஷ்ணுமாய் டெம்பிள் ஸ்டாப்பே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வழியில் போகலாம். சார் அமாவாசைக்கு டெம்பிள் இருக்கா இல்லையா? ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ டெய்லியுமே டான்ஸ் பூஜா எல்லாமே இருக்கும். ஸோ 12 o'clock ஆனால் அங்கே ஒரு பூஜா இருக்கும். ஸோ என்ன பூஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் வர சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பூஜா இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பே பண்ண வேணாம், நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வாங்க. நிறைய பேர் பே பண்ணுவாங்க. நான் என்னோட சஜஷன் பே பண்ண வேணாம். அதாங்க படைச்சவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் பே பண்ணாதான் அவர் கொடுப்பாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா ஃபேக்கு. ஸோ மேக்ஸிமம் பே பண்ணாமல் போங்க. ஸோ சண்டே பூஜா நடக்குமா இந்த கோயிலில்? எல்லா நாளும் நடக்கும் கைஸ். ஸோ ராஜு இந்த கோயிலுக்கு மதுரையில் இருந்து எப்படி போகிறது? ஸோ எங்கேருந்து இருந்தாலும் மேக்ஸிமம் பாலக்காடு வாங்க, பாலக்காடு டு திருச்சூர் போங்க, திருச்சூர் டு பெருங்கோட்டுக்கரை போங்க. எங்கே இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, கும்பகோணத்தில் இருந்தாலும் சரி, சேலத்தில் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இங்கேருந்து பாலக்காடு ரீச் ஆயிருங்க. ஸோ கோயம்புத்தூர் டு பாலக்காடு, பாலக்காடு டு திருச்சூர், திருச்சூர் டு பெருங்கோட்டுக்கரை. ஸோ லொக்கேஷன் சென்ட் மீ ப்ளீஸ். ஸோ அதான் பெருங்கோட்டுக்கரை விஷ்ணுமாய் டெம்பிள் திருச்சூர். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கைஸ், டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸே இருக்குது கவர்மெண்ட் இது. ஸோ சார் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேஷ் கார்டு அப்படின்னு என்ன? தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ சத்யநாராயணன் ஒரு பெரிய ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, இட்ஸ் அ ஃப்ராட், நாட் ஒர்க்கிங், did not clear any problems 2022, so much problem in my family and business. I go to this temple, nothing clear my problems, time waste, money waste. I go to 3 times, I pay for the amount 15k plus expense totally 25k. My wife go to a mother house 3 years ago. I lost my wife. After that I face so many tragedies in my life, so please don't go. It's my suggestion. Pray for a Koladevam safe life. ஸோ நான் திருப்பியே சொல்கிறேன், எல்லா கடவுளுக்கு தெரியும் கைஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்ட்டு. மேக்ஸிமம் பாசிட்டிவாக யோசிக்க திங்க் பண்ணுங்க. ஸோ அங்கே போங்க கைஸ், போய் கடவுளை கும்பிடுங்க, மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எந்த ₹1 பே பண்ண, அதான் நான் திருப்பி சொல்கிறேன், பே பண்ண வேணாம். நீங்கள் இந்த கோயிலில் திருப்பதி போனாலும் சரி, சபரிமலை போனாலும் சரி, ₹1 நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கடவுளோட வைப் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அங்கே அதுக்கு எல்லா கோயிலுக்கு போனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்புக்கு வேண்டி தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். ஸோ கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பாரு. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் 25k அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன். எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் வெளியில் ஒரு மாதிரி லக்ஸுரியாக ரூம் எடுத்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்கும், ஓகே, இல்லைனா பெட்ரோல் ஏதாவது அமௌண்ட் இருக்கும். பட் இந்த 15k வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது வேஸ்ட்டு தான். ஸோ ஓகே ஃபைன். உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்கலன்னா திருப்பி கமெண்ட் பண்ணுங்க, நான் திருப்பி இன்னொரு வீடியோ போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அஜித் பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நானும் போயிருக்கேன், எனக்கு 15 இயர்ஸாக தீராத ப்ராப்ளம் இங்கே போனதுக்கப்புறம் 40 டேஸ்க்குள்ளே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஸ் ப்ரோ. ஸோ அதான் அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ அவர் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டாலே போதும். நான் போயிருக்கேன், எனக்கு 15 இயர்ஸாக. ஓகே, செகண்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே சார், இங்கே ஏதோ நான் 4 கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். இங்கே கமெண்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட 11,000 கேட்குறாங்க. நம்பி பேமெண்ட் பண்ணலாமா கைஸ்? வேணாம், இதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோ ஓப்பனிங் டைம் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ விஜயகுமார், ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 o'clock ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். 6, 7, 8 ஓகே 8 o'clock ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் பண்ணுமா? ஸோ ஓகே மணி தம்பி, என்ன டே என்ன டைமுக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்கப்பா? எல்லா நாளும் 12 மணி, மதியானம் 12 மணிக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நீயே தெய்வம் குழந்தை. ஓகே ஃபைன். ஸோ திஸ் டெம்பிள் டெம்பரரி க்ளோஸ் வித் லாஸ்ட் 4 months, டோன்ட் டூ பிளான். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு கை. ஸோ அதை நான் சொன்னல, ஒரு கேஸில் மாட்டிருந்துச்சு இந்த கோயில், ஓப்பன் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் சென்ட் மீ த கான்டாக்ட் நம்பர்.
15,000 பணம் இருந்தால் கோவிலுக்கு போகலாமா? நீங்கள் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இல்லாமல் ₹1 இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரலாம். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் உங்கள் கையில். ஸோ ₹1 இல்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ட்ரி ஃபீஸெல்லாம் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் சாமி காட்டவே இல்லைங்க. ஸோ அதை நானா கைஸ் பண்ணுறது? விஷ்ணு மாயா ஓகே ஹீஸ் ஃப்ராட் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் படிப்போமா? தேங்க்யூ. ஓம் விஷ்ணு மாயா சுவாமி. ஓகே ஃபைன். ஃப்ராடு ஓகே. இவன் ஏதோ மலையாளத்தில் டைப் பண்ணியிருக்காங்க கைஸ். நான் எப்படி இதை ரீட் பண்ணுவேன் சொல்லுங்கள். சரி அந்த கமெண்ட் விவேக், நான் வந்து இந்த கமெண்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது கைஸ். ஓம் விஷ்ணுமாய போற்றி. ஓகே ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாய சுவாமி. ஓகே இங்கே ஒருத்தர் என்னது கோவர்தன் 620 ஒருத்தர் மெசேஜ் 1 year பிஃபோர் பண்ணியிருக்காரு. ஐ லாஸ்ட் 21,000 பை கிவிங் ஃபார் பூஜா இன் திஸ் டெம்பிள். நத்திங் ஹேப்பன்ட் ஆஸ் தே செட். ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தெம். So don't believe anyone bro, just go, just explore, just pray and come, that's it. So how you pay through online or direct? Pay panna vena guys, pay panna vena. Sita Mahalakshmi pay panna vena. Why this is fraud? SN vibes. ஏங்க அவங்க மனுஷங்க, அவங்க என்னதான் கோயிலில் இருந்தாலும் அந்த அவங்களுக்கு வந்து காசுன்னு வந்துச்சுனாலே எவனாலும் மாறிடுவான். ஸோ அதனால் ஃப்ராடாக இருக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். ஓகே எல்லாமே பை ப்ரோ. பூஜை டைமிங் சொல்லியாச்சு. எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க டீட்டெயில்ஸ் தெரியாமல் சொல்லியாச்சு. ப்ரோ ஹவு டு ட்ராவல் பை பஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் டவுன் பஸ்க்கு ஒரு பஸ் பிடிக்கணும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் டு டவுன் பஸ் ஸ்டாண்ட் இல்லைனா ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க. ஸோ அங்கேருந்து பெருங்கோட்டுக்கிறா. ப்ரோ பஸ் ரூட் கரெக்டாக சொல்லுங்கோ சந்துரு. ஸோ நான் சொல்லியிருப்பேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பேன். தேர் இஸ் பஸ் ஃப்ரம் திருஷூரியா அவங்களே போட்டிருக்காங்க. பிரச்சனையே அதிகமாக யார் இங்கே? நாகராஜன். ஸோ கைஸ் இந்த கமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாகராஜன் RN4R. ஸோ சரியான கமெண்ட்டு. பிரச்சனைகள் அதிகமானால் செத்து தொலையுங்கள், மறுபிறவையிலாவது ஈசன் தெளிவை தருவான். ஆனால் ஈசனையும் உண்மையையும் வணங்க வேண்டிய கரன்களால் குட்டிச்சாத்தானை வணங்கி மீள முடியாது. இருள் நகரத்துக்குள் செல்ல வேண்டும். சரியான கமெண்ட் கேஸ். நச்சக்குன்னு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கோயிலில் ஈசன் மட்டும் இல்லை, ஐயப்பன் இருக்கார், முருகன், விநாயகர், எல்லா கடவுளுமே இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ குட்டிச்சாத்தான் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷ்ணுமாய டெம்பிள் வேறு, குட்டிச்சாத்தான் டெம்பிள் வேறு. ஆனால் நியர்லி 10 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு கோயிலுக்கும். ஸோ குட்டிச்சாத்தான் டெம்பிள் வேறு, இந்த விஷ்ணுமாய பெருங்கோட்டுகரா டெம்பிள் வேறு. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ விஷ்ணுமாய பெருங்கோட்டுகரா விஷ்ணுமாய டெம்பிள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான். ஸோ அந்த கோயிலுக்குள்ளே எல்லா கடவுளுமே இருக்காங்க. இவர் சொன்ன அந்த குட்டிச்சாத்தான் டெம்பிள் இதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் நியர்லி 5 to 10 kilometers அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த பரிகார பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. போய் காசு பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க. அது திருப்பி கிடைக்க இவங்க சொல்லுவாங்களா? அது திரும்ப கிடைக்க இவங்க சொல்லுவாங்களான்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்விக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காசு பணம்லாம் திரும்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காசுக்கு இதெல்லாம் கொடுக்க வேணான்ட்டு. ஸோ அவருக்கு தமிழ் வராதா அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. அமுதன். ஸோ வராது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ காசு பணம் ஓகே. அடுத்ததெல்லாம் அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த சுதா ஜெயா அவங்க இந்த கமெண்டில் படிப்போம். பாய் கைஸ், அடுத்த பாட்டில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.